மாதிரி அங்க போய் அந்த மாமா கிட்ட கேட்கணும். கேக்குறியா? என்னம்மா? நீங்க நல்ல மாமா தானே? ஆமா. நான் ஒன்னு கேப்பேன், கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்? முட்டாய் வேணுமா? முறுக்கு வேணுமா? வேற என்ன வேணும்? இந்த கண்ணத்துல முத்தம் வேணும். முத்தம் தானே, நான் தரேன். சீப்பா, இந்த மாமா தான் கொடுக்கணும். வா கொடுக்குறேன். ஏண்டா, இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உன்கிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? கொடுத்தாரா? கொடுத்தாரே. எந்த கண்ணத்துல கொடுத்தாரு? இந்த கண்ணத்துல. தண்ணி கருத்திருக்கு, புள்ள கவல சத்தம் கேட்டிருக்கு, ஊரும் ஒதுங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. என்னத்த காலையில இருந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்க, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. எங்க வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்லடா, தூணெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்க வந்தான். நீ எங்கடா வந்த? நான் அதுதான் வந்தேன். ஆமா, பெரிய இன்ஜினியரு. சீதாவை காணமாடா. டேய், காதலுக்காக முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான். தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா. அங்க 7 நாய் கடை கடிச்சுடும். டேய், கடிச்சா என்னடா? இடுப்பு சுத்தி 7 ஊசி, 2 கடி வாங்கிட்டு போய. ஏய், இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அரணாகார அறுத்தடிப்பேன். ஆமா, நான் அவனா நினைச்சேன். சரி விடுங்கடா. ஏய், சீதா வருதுடா. வா. ஏய், வந்துகிட்டு இருக்கு சீதா. எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சீதா, உனக்காக ராமு அறிவுக்கிற மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான். அதை சொல்லத்தான் இங்க வந்தோம். என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாத. அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போயிருவில்ல? எவ்வளவு நேரம்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஏதாவது பேசி தொலைங்கடா. என்ன பேசுறேன்னு தெரியலையே. அந்த புள்ள உங்க ஆத்தா சவிக்கமானு கேடா. அட தூ, கண்ணே கனியமுதே வெட்டி வர இதெல்லாம் பேசி தொலைங்கல. ஏண்டா இதெல்லாம் நாங்களா சொல்லி கொடுக்கணும்? மனோகர், கடையை பாத்துக்கணும்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன், நீ ஜம்மாயிடா. உங்க அப்பாவே வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். ஓகேடா. செருப்பை தூக்கி தண்ணில போடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இழுத்துட்டு போயிடுச்சுல. பதிலுக்கு தான் ஏன் செருப்பு நீ தூக்கி போட்டில்ல? இன்னும் என்ன? ஐயோ, கால் சுடுதுங்க, நடக்க முடியல. கையால் நடந்து வா. எங்களா? ஆமா, உனக்கு மட்டுமா சுடுது? எனக்கு தான் சுடுது. ஐயோ, நடக்க முடியலங்க, சுடுது. கொஞ்சம் இரு. உன் காலு சுடாம இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. என் கால் மேல ஏறி நில்லு. என்ன முழிக்கிற? ஏறி நில்லு.
பாக்குறதுக்கு தான் ஆள் ஒல்லியா இருக்க, இந்த கணம் கணக்குற. எந்த கடையில் அரிசி வாங்கி திங்கிற? சீதா, என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். கையில கைரேகை இருக்கும். இடிச்சென்ன? அது எனக்கு தெரியாதா? உள்ள ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னு சொல்லுனா? இப்படி கைய மூடி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க சொல்றது? மோதிரம். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? உண்மையாவா? உன் மேல சத்தியமா. போட்டு விடுங்க. ஏன் வாய்க்குள்ள போட்டுட்டீங்க? நீயே எடுத்துக்க. சிப்போங்க. எடுக்க புரிய இல்லையா? இது என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி மோதிரம் தர ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு இல்லையே. இந்த மாதிரி மோதிரம் கொடுக்கிற ஃப்ரெண்ட் நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் வருவாங்க. எங்க காமிங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயோ அம்மா, அம்மா இங்க பாருமா. பாருமா, இங்க பாரு. இந்த இருமா வரேன். என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. இத பாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தொந்தரவு பண்ண விடான்னு சொன்னேன்ல. போ அந்த பக்கம். என்ன எப்படி ஓட்டுறது? இந்த பார், அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் பார்க்க கூடாது, நேரா பார்த்து ஓட்டணும். என்ன என்ன? சரி ஓட்டு. எடுப்பு பிடிக்காத, நிமிர்ந்து உட்காரு, என் மேல சாயாத. நேர பிடி. அடி என்ன நீ இப்படித்தான் சைக்கிள் ஓட்டுறதா? சும்மா இருங்க, வலிக்குது. நீங்க வேற. அப்படியா? இங்கயா? இல்ல. இங்கயா? இல்ல. பின்ன இங்கயா? அப்ப போய் தானே. நீங்க ரொம்ப மோசம். ஐயோ டைம் ஆயிடுச்சு. அண்ணி தேடுவாங்க, பரப்புறாங்க. வரும்போது லேட்டா வர்றது, போகும்போது சீக்கிரம் போயிடாதா? அதுக்கு வராமலே இருக்கலாமே. நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி பரப்பு. வரேன். என்ன ராமு, ரூலவா முடிச்சிட்டியா? இல்ல கோச்சிக்காத, முடிச்சிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நானும் சீதாவும் உயிருக்குற விரும்புறோம். லவ் கிவ்னுகிட்டு இந்த கிராமத்து பசங்களே இப்படித்தான். டேய், பட்டிக்காட்டா முட்டாய் கடை முறைச்சு பார்த்தா மாதிரி இருப்பீங்க. டேய், இதே நானா இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் மாங்காய் புளியங்க தேடுற மாதிரி செஞ்சிருப்பேன். டேய், நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லடா. நீ வேலைக்க, நான் பாத்துக்கிறேன். டேய், உன் பொம்பளை பொறுக்கித்தனத்தை வேற எங்கேயா வச்சுக்க. சீதா, உங்க 2 பேர் காதலையும் உங்க அண்ணிகிட்ட சொன்னதுக்காக நல்ல தம்பிய ராமு அடிச்சது உண்மைதான். மறுநாள் காலையில நல்ல தம்பி செத்து கிடந்ததும் உண்மைதான். ஊர்ல எல்லாம் ராமுவை கொலைகாரன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமு கொலை பண்ணல சீதா, ஊர்ல எல்லாரும் அவன் மேல வீண் பழி சுமத்துறாங்க. ராமுவை பத்தி ஊர் சொல்றது தப்பு, நான் சொல்றதான் சரி. அவன் உத்தமன் நல்லவன்னு சொன்னேன். உன் பேச்ச நம்பி நானும் வந்தேன். இப்ப பாத்தியா, ஊர் சொல்றதான் சரி, உன் கணக்கு தப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்தம்மா, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், நீ அவனை மறந்துரு. அதுதான் நல்லது. நான் வர்றேன்.
கவலைப்படாதீங்க. கஷ்டம் வந்தா தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்குது. என்னாலேயே அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலையே. உங்களால எப்படி முடியும்? ஐயோ, மொத்தம் நெத்தி வரைக்கும் போயிருச்சா? அடுத்தது உதடுதான், இடையில இருக்கிறது மூக்கு. அதையும் வெட்டிடுறேன்டா. அப்ப புறப்படுறீங்களா? ஏன்டா குறைச்சு பாருங்க? வழக்கு தோஷம் என்ன பண்ண சொல்ற? ஏய், என் நிலைமை புரியாம பேசாதீங்கடா. என்னடா இப்படி பேசுறான்? என்னடா கதவை சாத்திட்டான்? காலையில என்னடா பண்றீங்க? குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு, கொஞ்சிக்கிற முத்தம் ஒண்ணு, தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை.